ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கை வச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஓரங்களை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 4 சைடு 6 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஒரே சைஸில் அழகாக கட் பண்ணி எடுக்க முடியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு. ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நமக்கு எந்த சைஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ண போகிறேன். எடுத்துருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையுமே நான் இந்த மாதிரி சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் தண்ணியை வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த தண்ணியை பாத்திரத்தில் சேர்த்துருங்க. அப்படியே உருளைக்கிழங்கை அரை மணி நேரத்துக்கு அந்த கோல்டு வாட்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரை மணி நேரம் கோல்டு வாட்டரில் உருளைக்கிழங்கை விட்டதுக்கப்புறமா இப்போது ஒரு வடிகரண்டியை வச்சு உருளைக்கிழங்கை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்க்கும் பொழுதே கூடவே கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் உப்பு உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 3/4 பாகம் அப்படி இல்லைன்னா அரை வேக்காடு அளவுக்கு தான் வேகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கை ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை தண்ணி இல்லாமல் ஒரு வடிகரண்டியில் போட்டு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா மேலே கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து மேலே அப்படியே உருளைக்கிழங்கு முழுசும் நல்லா பரவுற மாதிரி தண்ணியை கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இது போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இல்லைனா டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணியில் இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டோம்னா மேலே தெறிக்காமல் இருக்கும். எண்ணெய் கொஞ்சமாவது ஈரம் இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது தெறிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுக்கிறோம். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவருக்குள்ளே நம்ம ட்ரை பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்குக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு கவரில் காற்று போகிற மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி கவரை மூடிட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்படி குலுக்கினீங்கன்னா போதும். மாவு ஈவனாக உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல உருளைக்கிழங்குல மாவு படாமல் இருக்கும். ஒரு பக்கம் உருளைக்கிழங்குல நிறைய மாவு பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுது ஈவனாக எல்லா பக்கமும் உருளைக்கிழங்குல மாவு பட்டிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ஈவனாக மாவு உருளைக்கிழங்குல ஸ்ப்ரெட் ஆகி இருக்குன்னு. இது ரொம்பவே ஈஸியான டிப்ஸு. நம்ம கையிலலாம் மாவை கலந்து கொடுக்காம நல்லா ஈஸியாக இந்த மாதிரி கவர்லேயே பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெயும் நல்லா காய வச்சுக்கிட்டேன். ரொம்ப எண்ணெயை காய வச்சுக்க வேணாம், ஓரளவுக்கு எண்ணெய் காய வச்சுக்கிட்டால் போதும். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 2 முறை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். முதல் டைம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணால் போதும். உருளைக்கிழங்கு சும்மா 1 நிமிஷம் நீங்கள் எண்ணெயில் போட்டு உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். செகண்ட் டைம் பண்ணும் போது தான் நல்லா நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே போல் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 டைம் ஃப்ரை பண்ணணும்னு சொன்னேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை எப்போவுமே முதல் டைம் நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா கலர் வரும். பாருங்கள், நம்ம எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. இப்போ நல்லா அந்த கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாறாது, ஓரளவுக்கு தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் லைட்டாக. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும்.
இதே போல் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இப்போது செகண்ட் டைமும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக அட்டகாசமான முறையில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இனி ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வாங்கி சாப்பிடவே வேணாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு 2-3 உருளைக்கிழங்கு இருந்தால் செஞ்சிடலாம். ஆனால் கடையில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100 ரூபாய் அந்த மாதிரி தான் ரேட்டில் இருக்கும். அதுக்கு மேலேயே கூட விற்பாங்க. கம்மியில் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. அது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தான் பத்துமே தவிர எல்லாரும் சாப்பிட முடியாது. நீங்கள் வீட்டிலே செஞ்சிங்கன்னா எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்யலாம். கம்மி விலையிலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்க தான் பெரிய ப்ராசஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறது. நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுவோம். அதுக்கப்புறமா வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணணும். மாவில் கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், அவ்வளோதான் ப்ராசஸே. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காரசாரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கொஞ்சம் உப்பு, சாட் மசாலா, மிளகாய் தூளெல்லாம் நீங்கள் போட்டு கோட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு சீஸ் சாஸும் டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ், மயோனஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக இது போல் ஒரு முறையாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.